ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். லதா மனோகிட்ட உண்மையை சொல்லியிருந்தாங்க. பாரதியோட கணவர் வேறு யாரும் கிடையாது, ஆதி தான் அப்படின்னு. இது கிட்டதுமே மனோ அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோ ஆதிக்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறதுக்காக ஓடோடி வராங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோவை தான் காட்டுறாங்க. மனோ நினைக்கிறாங்க எப்படியாவது அக்காவோட கணவரை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதி ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்லை இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றியா, அதாவது சுதாகரை இந்த மாதிரிக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இதனால இதுக்கெல்லாம் காரணம் ஆதித்யா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியை போட்டு மீனாவும் உங்கள் அம்மாவும் ரொம்பவே அசிங்கமாக திட்டாங்க. இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்ன இருந்தாலும் சரிதான், பாரதியை இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தது நான் தானே, என் கண் முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆதித்யா சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு உண்மை பேசுகிறது மட்டும்தான் தெரியும், மற்றபடி குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இந்த மாதிரிக்கு பேசிட்டாங்களே, ஆதித்யாவோட மனசை எந்த அளவுக்கு புண்பட்டுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன், அவனுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ஏதாவது விஷயத்தை பற்றி கேட்டாய்க்கோ பேசினாய்க்கோ அவனோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட சின்ன பையனு கூட பார்க்காம இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியை எந்த அளவுக்கு அவங்க மனசை புண்படுத்திட்டாங்க. பாரதியோட கணவர் யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாக்கி கண்டிப்பாக அவள் கணவரோட நம்ம ஒன்று சேர்த்து வச்சிடலாம், அவங்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, பாரதி தான் எந்த வித உண்மையும் நம்மகிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, அப்புறமா எப்படி ஆக்கும், அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பாரதி ரொம்பவே கஷ்டத்தோடு அவங்க சொல்லிட்டு இருக்கோம். மனவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதாவது பாரதி அக்கா உங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, அதே மாதிரிக்கு தான் என்னுடைய குடும்பமும் இல்லாமல் நான் நிர்கதியாக நிற்கும் போது பாரதி அக்கா தான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. அவங்களும் பாட்டி, அதுக்கப்புறமா பாரதி அக்கோட அம்மான்னு அவங்க மட்டும் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாரதி அக்கா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய அதாவது கணவரோட யாருன்னு தெரிஞ்சு நம்ம அவங்களோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே, அவருடைய கணவர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது அவங்க கணவரை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மனவும் சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நானும் நினைக்கிறேன். எப்படியாவது அக்கா கூட கணவரை சேர்த்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இதோட அவங்க மனம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோன் வருது, ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசணும் அப்படிங்கவும் உடனே மனம் ஆதிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா பாரதி தான் கட்டுறாங்க. பாரதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ பாரதியோட பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாரதி, நான் சொல்கிறதுன்னு நீ தப்பாக நினைக்காத, உனக்கு இதெல்லாம் தேவையா, உண்மையை சொல்லப்போனால் உன் கணவர் உன் கண் முன்னாடி தான் இருக்கிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டா போகிறோம், அவன் ஓடோடி வந்துடுவான், ஆனால் அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, கண்டவங்களாம் உன்னை எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கண் முன்னாடியே, இதெல்லாம் பார்க்கணுன்னு எங்களுக்கு தலையெழுத்தா என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பாட்டி, நீ எதையும் பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமாண்டி நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோடே இருக்க வேண்டாம், என் கதை முடிஞ்சிட்டா கூட சரின்னு தோணுது, ஆனால் இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு தலையில் எழுதியிருக்கு போலுக்கு அப்படின்னு பாரதியோட பாட்டி ரொம்பவே வேதனையோடு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஆதித்யா சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தானம்மா காரணம், நான் மட்டும் தியாவோட பேக்கை எடுத்து கொடுக்காம இருந்தாக்கி, அதாவது சுதாகரங்களை இந்த மாதிரிக்கு அவங்க பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்க, அந்த ஆன்ட்டியும் உன்னை திட்டிருக்க மாட்டாங்களாமா, அப்படிங்கும்போது நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யாவை கெட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கும்போது தமிழும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதி தான் காட்டுறாங்க. அப்போ ஆதி நினைக்கிறாங்க, லதா அதாவது வெளியூருக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு விசாலாம் கிடச்சிருச்சா என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே எங்கே பார்த்தோம்னா மனோவை தான் காட்டுறாங்க. மனோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, லதாவை போய் பாரு, விசாலாம் வந்துருச்சான்னு சொல்லி கொஞ்சம் கேட்டுட்டு வருவியான்னு சொல்லி கேட்கும்போது, சரி சார் நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நான் லதா கிட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோ லதா கிட்ட போய் கேட்கறதுக்காக போகிறாங்க. உங்களுக்கு விசா ரெடி ஆகிடுச்சா, என்னைக்கு கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக போகவும் அப்போ லதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது பாரதி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லவும் உடனே மனோ அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே லதா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. என்ன மனோ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் சுதாகரை இன்னைக்கு இந்த மாதிரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதுக்கு காரணம் ஆதித்யான்னு சொல்லிக்கிட்டு ஆதித்யாவை திட்டுறதுக்காக அக்காலையும் போட்டு இந்த மாதிரிக்கு ரொம்பவே அசிங்கமாக திட்டாங்க. ஆனால் அக்கா படக்கூடிய வேதனை என்னால் பார்க்க முடியல, அக்காவோட கணவர் யாருன்னு சொல்லி நான் எத்தனையோ முறை அக்காட்ட கேட்டுட்டேன், அவர் யாருன்னு மட்டும் சொன்னாக்கி கூட நாங்கள் கண்டுபிடிச்சி நான் அக்காவோட நானும் ஆதிசாரும் சேர்த்து வச்சுருவோம், அந்த நிலைமையில தான்
தான் இருக்கிறேன். ஆதிசாரும் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து என்னால் தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்படிங்கவோ உடனே வந்து லதா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே பாருமானோ, பாரதியோட கணவர் யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அக்கா உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கும்போது வேற யாரும் கிடையாது, அதுவும் பாரதி பக்கத்திலே தான் அவர் கணவர் இருக்காரு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மன அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறீங்க? அக்காவோட கணவர் தான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வெளியூருக்குலாம் போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் போய் அது எல்லாமே வந்து பாரதியோட செட்டப் தான் அப்படிங்கிறாங்க. என்னக்கா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மன அதிர்ச்சியோட கேட்கும்போது ஆமாம், அவங்க மாமியார்கிட்ட அந்த மாதிரிக்கு பாரதி சொன்னதுனால தான் பாரதி இந்த மாதிரிக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் உண்மையை ஏக்கா சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாக்கி எப்படியாவது பாரதி அக்காவையும் கணவரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம். பாரதி அக்கா இந்த மாதிரிக்கெலாம் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியலக்கா அப்படிங்கும்போது பாரதி வந்து அதாவது தன்னுடைய கணவர் கூட தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. அக்கா நீங்கள் அப்பம் இருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கவும் வேற யாரும் கிடையாது, ஆதி தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மன அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம், பாரதியோட கணவர் வேற யாரும் கிடையாது, ஆதி தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மனம் ஓடோடி எங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மனம், அதாவது லதாவுக்கு விசா கிடைச்சிருச்சான்னு கேட்க சொன்னேன், கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மனம் வந்து ஆதியை பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி கேட்கவும் பாரதிக்கும் ஒன்றும் புரியலை. என்னது ஆதி சார் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் பேசாமல் போயிட்டு இருக்கிறான், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து மனோகிட்ட கேட்குறாங்க. என்ன மனோ, ஆதி சார் அந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்கிறாரு, நீ எதுவுமே பதில் சொல்லாமல் வந்துட்டு இருக்கிற, அப்படிலாம் நீ வரமாட்டிய அப்படிங்கும்போது ஆமாம் உன்னுடைய கணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் உன்னுடைய கணவர் வேற யாரும் கிடையாது, ஆதி சார் தானே அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே பாரதி அப்படியே அதிர்ச்சியோட இருந்து பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ற அப்படிங்கும்போது ஆமா எல்லா விஷயத்தையும் லதா அக்கா வந்து என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பாரதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா மனோவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அடுத்தது பாரதி என்ன முடிவு எடுக்க போறாங்க, மனோ வந்து ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லுவாங்க இல்லைன்னா வழக்கம் போல பாரதி தடுத்துருவாங்களா, அடுத்ததான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.